வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். புத்ரா ஹைட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்புச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மனிதவள அமைச்சின் அனுகூலங்கள். புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மனிதவள அமைச்சு தனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டது. இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் விதமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு ஆதரவை வழங்குவதற்காக அமைச்சின் கீழ் உள்ள துறைகளும் ஏஜென்சிகளும் மற்ற அரசாங்க அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட அமைச்சு இயக்கியுள்ளது. மேலும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களின் மீட்பை விரைவுபடுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்துள்ளது. இந்த கோர சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் தொழில் பாதுகாப்பு சுகாதாரத்துறை JKKP விசாரணையை தொடங்கியது. உடனடி நடவடிக்கையாக சம்பவ இடத்தில் உள்ள ஒவ்வொரு பிளாக் வால்விலும் ஒரு தடை உத்தரவையும் 5 தடை நோட்டீஸ்களையும் வழங்கியது. இந்த விதிகளை மீறினால் 5 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டது. அதே நேரத்தில் சமூக பாதுகாப்பு அமைப்பான பர்கேசோ சம்பவத்தை பற்றி தகவல் கிடைத்தவுடன் புத்ரா ஹைட்ஸில் உள்ள தற்காலிக துயர் துடைப்பு மையத்திற்கும் ஸ்லாங்கூரை சுற்றியுள்ள 9 மருத்துவமனைகளுக்கும் விரைந்து சென்று இந்த சம்பவத்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு உதவியை வழங்கியது. பாதிக்கப்பட்ட பர்கேசோ சந்தாதாரர்களுக்கு அதன் ஊனமுற்றோர் திட்டத்தின் பலன்களை பெற அடையாளம் கண்டுள்ளது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட எந்தவொரு பர்கேசோ பங்களிப்பாளரும் தற்காலிக நிரந்தர இயலாமை பலன்கள் உட்பட பர்கேசோவின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உரிமை கோரல் தகுதியை சரிபார்க்கலாம். இஃது அவர்களுக்கு நேர்ந்திருக்கும் காயத்தின் அளவை பொறுத்தது எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் தவறு ஏதும் நிகழ்ந்ததற்கான ஆதாரம் உள்ள பொதுமக்கள் போலீசாரின் விசாரணைக்கு உதவ முன்வருமாறு ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கேட்டுக் கொண்டுள்ளார். பேரளவில் சேதத்தையும் குடியிருப்பு வாசிகளுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ள அவ்வெடிப்புக்கான உண்மை காரணத்தை கண்டறிய முழுமையான துல்லியமான விசாரணை தேவை. ஆதாரம் இருக்கும் பொதுமக்கள் விசாரணைக்கு உதவும் பட்சத்தில் அது அதிகாரத்துவ தரப்புகளுக்கு பேருதவியாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். ஊராட்சி மன்றம் உட்பட மாநில அரசு விசாரணைக்குழு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறது. அதே சமயம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகளின் பாதுகாப்பு, நலன், அவர்களுக்கான வசதிகள் ஆகியவற்றுக்கு மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்கங்கள் முன்னுரிமை அளிக்கும் என அமீருடின் ஷாரி தெரிவித்தார். வெடிப்பு சம்பவம் தொடர்பான முதல் கட்ட விசாரணை அறிக்கை 72 மணி நேரங்களில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் நேற்று கூறியிருந்தார். மண் தோண்டும் பணிகளே வெடிப்புக்கான காரணம் என கூறப்படுவது குறித்து விசாரிக்கப்படும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஊசேன் ஓமார் முன்னதாக குறிப்பிட்டிருந்தார். புத்ரா ஹைட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மஸ்ஜித் புத்ரா ஹைட்ஸ் தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் தேசிய பதிவுத்துறையின் முகப்பு திறக்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களின் சுய ஆவணங்களை நிர்வகிக்க உதவ அம்முகப்பு அமைக்கப்படும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொராயினி அமாட் தெரிவித்தார். அவ்வெடிப்பு சம்பவத்தில் சிலரது சுய ஆவணங்கள் சேதமடைந்துவிட்டன. தங்களை காப்பாற்றிக் கொள்ள வீட்டை விட்டு உடனடியாக வெளியேறிய சிலர் அடையாள அட்டை போன்ற முக்கிய ஆவணங்களை பறிகொடுத்துள்ளனர். எனவே அவர்களுக்கு உதவ அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். அதேவேளை சம்பவ அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாமல் இருப்போருக்கு மனோரீதியிலான ஆதரவு வழங்க தேசிய நல அறவாரியத்தின் உதவியும் நாடப்பட்டுள்ளதாக நொராயினி கூறினார். மஸ்ஜித் புத்ரா ஹைட்ஸில் 84 குடும்பங்களைச் சேர்ந்த 323 பேர் அடைக்கலம் நாடியுள்ளனர். புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய சுயேட்சையான அதே சமயம் வெளிப்படையான விசாரணை அவசியம். ஸ்லாங்கோ பரிகாத்தா நேஷனல் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி அவ்வாறு வலியுறுத்தினார். அத்தகைய சம்பவம் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்ய தடுப்பு நடவடிக்கைகளும் முக்கியம் என அவர் கேட்டுக் கொண்டார். அவ்விஷயங்களை முழுமையாக விவாதிக்க ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அதோடு மாநில அரசாங்கம் எரிவாயு குழாய் போன்ற ஆபத்தான உள்கட்டமைப்பு வசதிகள் சம்பந்தப்பட்ட மேம்பாட்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அஸ்மின் அலி வலியுறுத்தினார். மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்கங்கள் வீடுகளை இழந்தவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்க வேண்டும்.
அதேவேளை வெடிப்பு சம்பவத்தில் காயமுற்றவர்களுக்கு பெட்ரோனாஸ் இழப்பீட்டுத் தொகை அளிக்க வேண்டும் என்றார் அவர். ஸ்லாங்கோ பாத்தாங்காலியில் நிலச்சரிவு காரணமாக மூடப்பட்ட ஜலன் உலு யாம்பாரு பத்துகேவ் சாலை போக்குவரத்துக்கு இன்று மீண்டும் திறந்துவிடப்பட்டது. சுத்தம் செய்யும் பணிகள் முடிவடைந்து இன்று பிற்பகல் 1 மணி வாக்கில் அச்சாலை மீண்டும் திறக்கப்பட்டதாக உலு ஸ்லாங்கோ பொதுப்பணித்துறை தெரிவித்தது. அச்சாலையை பயன்படுத்தும் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறும் அங்கு வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகைகளில் காணப்படும் உத்தரவுகளை பின்பற்றுமாறும் ஆலோசனை கூறப்படுகிறது. அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பை மதிப்பதாகவும் இடையூறுகளுக்கு வருந்துவதாகவும் அது குறிப்பிட்டது. கிடாஹ் பாலிங் தமன் டேச பிடாரா வீடமைப்பு பகுதியில் இருந்து ராட்வைலர் ரக நாய்கள் வெளியேற்றப்படுவதோடு அதிகாரப்பூர்வ தரப்பு கடும் நடவடிக்கை எடுக்கும் என அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் எதிர்பார்க்கின்றனர். நேற்று வீடொன்றின் கூண்டில் இருந்து தப்பிய 2 நாய்கள் கடித்து குதறியதில் 5 கடும் காயமுற்றனர். அவ்வாறான சம்பவம் நிகழ்வது இது முதல் முறையல்ல. 2 ஆண்டுகளுக்கு முன் அதே நாய்கள் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியதாக அப்பகுதியின் ருக்குன் தத்தாங்கா தலைவர் அப்துல் அசீம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். அப்பகுதியில் குடியிருப்போரின் பாதுகாப்பு மிக முக்கியம். ராட்வைலர் ரக நாய்கள் வீடமைப்பு பகுதிகளில் வளர்க்க அனுமதி வழங்கப்படக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். நேற்று 5 கடித்து குதறிய நாய்களை அதன் உரிமையாளர் கூண்டில் மீண்டும் அடைத்துவிட்டார். அந்நாய்களை கூலிம் கால்நடை சேவை துறையிடம் ஒப்படைக்க அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL முறையான லைசென்ஸ் இன்றி வணிகம் செய்து வந்த 11 அந்நிய நாட்டு வியாபாரிகளின் விற்பனை பொருட்களை சீல் வைத்தது. தலைநகரில் மஸ்ஜித் ஜாமே KLCC வளாகம், பெவிலியன் புகிட் பின்தாங் விற்பனை மையம் உள்ளிட்ட சில முக்கிய பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் மூலம் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வியாபாரிகள் ஆடைகள், உணவுப் பொருட்கள், சுவைபானங்கள் ஆகியவற்றை அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் இல்லாமல் விற்று வந்ததாக கூறப்படுகிறது. சீல் வைக்கப்பட்ட பொருட்கள் யாவும் மேல் விசாரணைக்காக DBKL-இன் கிடங்கொன்றுக்கு கொண்டு செல்லப்பட்டன. வணிகர்கள், குறிப்பாக அந்நிய நாட்டு வியாபாரிகள் லைசென்ஸ் இன்றி வர்த்தகம் செய்வதை தடுக்க குடிநுழைவுத்துறையின் உதவியுடன் தலைநகரில் தொடர்ந்து சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக DBKL தெரிவித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.